இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை கனோசா நகரத்தினுடைய புனித மேக்டலின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இப்பொழுது நம்முடைய தாயாம் திரு அவையில் திருத்தந்தைக்கான தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு தூய ஆவியானவருடைய அருட்கொடையாக ஒரு புதிய திருத்தந்தை கிடைக்க நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித கனோசா நகரத்தினுடைய மேக்தலின் என்பவர் இத்தாலி தேசத்துல 18வது நூற்றாண்டுல பிறந்த ஒரு அரச குடும்பத்து பெண். மிக இளைய வயதிலேயே தந்தை இழந்து விடுகிறார். தாய் மறுமணம் செய்து கொண்டு வேறு ஒருவருடன் சென்று விடுகிறார். அதற்கு பிறகு கார்மேல் சபை துறவிகளிடத்துல இவர் மிக இளைய வயதிலிருந்தே கல்வி கற்றுக்கொண்டு அந்த மடத்திலேயே வாழ்கிறார். அந்த அருட்சகோதரிகளுடைய வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்டு அதே சபையில துறவியாக வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். 2 முறை அனுமதி கேட்டும் அவருக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய அரண்மனைக்கு செல்வ செழிப்பாக இருந்த அந்த அரண்மனையில அந்த அரண்மனை சொத்துக்களுக்கு மேற்பார்வையாளராக இருக்க ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் உள்ளத்துல ஒரு ஆன்மீக தேடல் இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு செல்வ செழிப்புகள் இருந்தும் அவருடைய ஆத்மா என்னவோ ஆண்டவரை நாடியே இருந்தது. ஆம் அன்புமிக்கவர்களே, பிரெஞ்சு புரட்சி காரணமாக பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தேவை இவருக்கு ஏற்பட்டது. அதனுடைய ஒரு காரணமாக தன்னிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் விற்று ஏழை எளிய இளம்பெண்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கான மருத்துவ உதவியையும் அவர்களுக்கான இருப்பிடத்தையும் கட்டி கொடுத்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட ஆரம்பிக்கிறார் இந்த கனோசா நகரத்தினுடைய புனித மேக்தலின். அன்புமிக்கவர்களே, இரக்கத்தின் அருட்சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிற இவருடைய மடம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து லட்சக்கணக்கான ஏழை எளிய இளம்பெண்களுக்கும் மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கனோசா நகரத்தினுடைய புனித மகதலின் அவர்களைப் போல நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற நல்லுள்ளம் கொண்டவர்களாக வாழ இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில என்னுடைய தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர இயலாது என்பதை முதல் செய்தியாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலக வாழ்க்கையில நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்வு, நம்முடைய இறப்பு, இந்த காலம் முழுவதுமே தந்தையாகிய கடவுள் நம்மை தொடர்ந்து அவரிடத்துல ஈர்த்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்படி ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, பாவத்தால் சில நேரங்களில் மனித பலவீனங்களால் கடவுளை விட்டு நம்ம விலகி செல்கிற நேரத்துல நம்முடைய ஆன்மாவின் வழியாக, ஆன்மாவின் குரலாக, மனசான்றின் குரல் வாயிலாக தந்தையாகிய கடவுள் நம்மை மறுபடியும் அவரிடத்துல ஈர்த்து கொள்கிறார். திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், இறைவன் உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படி என்று எப்பொழுதெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நான் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நமக்கு உள்ளுணர்வு சொல்லுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இது தந்தையாகிய குரல் தான் நம்மை அழைக்கிறது. அவர் நம்மை தன்னிடம் ஈர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருவருட்சாதனங்கள் வாயிலாக இறைவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அருளை நம் மீது பொழிந்து நம்மை அவரிடத்துல ஈர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனா சில நேரங்களில நாம் கடவுளுடைய அந்த உணர்வையும் கடவுளுடைய அந்த குரலையும் கேட்க மறந்துதான் நம்முடைய வாழ்க்கையில தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தையாகிய கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னிடம் ஈர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய குரலை கேட்கிற அளவுக்கு நம்முடைய இதயத்தை திறந்து வைக்க இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். 2வது பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனர், உண்ட போதிலும் இறந்தனர். வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை இந்த உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். அப்படி என்று நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஆற்றலோடு ஊட்டம் பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் தன்னுடைய சதையையும் தன்னுடைய குருதியையும் நமக்கு ஆன்ம உணவாக இறைவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இதை புரிந்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகிறது. இறந்து கொண்டிருந்த ஒரு நண்பருக்கு அன்னை தெரசா உதவி செய்த நேரத்துல அந்த உதவி செய்யப்பட்டவர் கேட்கிறார், அம்மா, நான் இப்படி தொழு நோயாளனாக தெருவில் குப்பையாக கிடந்தேனே,
என்னை நீங்கள் அன்பு செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வதற்கும் காரணம் என்ன என்று கேட்ட நேரத்துல, நான் அன்பு செய்கிற என்னுடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உம்மில் நான் காணுகிறேன், அதனால் தான் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம், தெருவில் ஒரு குப்பையாக ஒரு கழிவாக கிடந்த என்னையும் அன்பு செய்து இன்றைக்கு என்னை ஒரு வானதூதரை போல கடவுளிடத்துல திருப்பி அனுப்புகிறாயே தாயே, உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் அன்றாட வாழ்வுல இறைவன் நம்முடைய வாழ்வாக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் வாழ்கிற இந்த ஒரு சமுதாயத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளாய் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை அன்பு செய்து நாம் உண்மையாகவே இயேசுவை உடலாகவும் இரத்தமாகவும் உட்கொள்கிறோம் என்றால் அவருடைய மறு பிரதிகளாக மாறத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் அவருடைய திரு உணவினால் ஊக்கப்படுத்தி ஊட்டப்படுத்த இன்றைக்கு தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.